ஆம், ஆண்டவருடைய வார்த்தை கொடுப்பதற்காக பாஸ்டர் எலியாஸ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர்கள் நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நாம் அவர்களை வரவேற்போம். பாஸ்டர் எலியாஸ். Thank you. What a beautiful joy to come into the presence of God to the lovely online service of the Dubai Apostolic Tamil Church. I greet you all in the matchless name of Jesus. ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். இப்படியா ஆன்லைன்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறேன். Let us bow our heads and pray. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். Father, in the mighty name of Jesus, I thank you that we can come to the throne of grace through the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் வருவதற்கு பிதாவே எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் துதிக்கிறோம். We thank you because we have died with you, you are alive in us, we are risen with you, and we are seated in heavenly places in you, Jesus Christ. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மோடு கூட சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உம்மோடு கூட உயிரோடு கூட எழுந்து ஆண்டவரே உன்னதங்களிலே இயேசுவோடு கூட எங்களை உட்கார வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். We ask you to open our spirits so that we can hear what the Holy Spirit has to say to the churches. சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கும்படிக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆவிகளை திறந்து விடும்படிக்காக நாங்கள் கேட்கிறோம். Dwell in us richly. ஆண்டவரே எங்களிலே ஆண்டவரே ஐஸ்வர்யமாய் ஆண்டவரே நீர் தங்கும்படிக்காக நாங்கள் கேட்கிறோம். In Jesus' precious name, and all the people said amen. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே கேட்கிறோம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். Hallelujah. So I want to title my subject, this is buy gold from Jesus. இயேசுவினிடத்திலிருந்து தங்கம் வாங்குறது போல என்றுதான் தலைப்பு, இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு. We as from a Pentecostal background will say, what Pastor Elias, you want us to buy gold from Jesus? பெந்தகோஸ்து பின்னணியிலிருந்து வந்திருக்கிறேன் சொல்லலாம். என்ன பெந்தகோஸ்து பின்னணியில் வந்துட்டு இயேசுவினிடத்துல தங்கம் வாங்கணுமா நீங்க கேட்கலாம். I plan to preach this in Malayalam church. I hope they will not beat me up. இதை நான் மலையாள சர்வீஸில் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். அவங்க நம்மளை அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். Anyway, I prepared this message based on the word of God. வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். So shall we turn our Bibles to Revelation chapter 3? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம் நம்முடைய வேதங்களை. Revelation chapter 3 verse 18. I counsel you to buy from me gold refined in the fire, that you may be rich, and white garments, that you may be clothed, and that the shame of your nakedness may not be revealed, and anoint your eyes with the eye salve, that you may see. நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். So I'm going to preach only on one aspect of this total verse. இந்த முழு வசனத்துடைய ஒரு பகுதியை மாத்திரம் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். He says, I counsel you to buy from me gold. நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை என்னிடத்துல வாங்கும்படிக்கா நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். So God is giving an advice to each one of us in the church. சபையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். He is asking us to buy gold from him. அவரிடத்திலிருந்து பொன்னை வாங்கிக் கொள்ளும்படிக்காய் சொல்லுகிறார். Gold that is refined in the fire. நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை வாங்கிக் கொள்ளும்படிக்காய் சொல்லுகிறார். So these are the words of Jesus. I counsel you, I advise you, I give you sound advice. Please buy from me gold that is refined in fire. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை அவரிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ளும்படிக்காக. So what is this gold? What is this gold is my question to you.
கேள்வி என்னவென்றால், என்ன தங்கம், என்ன தங்கம் இது? What is he talking? He's talking to the church. சபைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். He's not talking to the world, he's talking to the church. உலகத்திற்கு அவர் பேசவில்லை, சபையினிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். So he was talking to a church in Laodiceans. லவோதிக்கேயா சபைக்காக அவர் இந்த செய்தியை சொல்லுகிறார். And he's telling the church, listen, you people have to buy gold from me. அந்த சபையை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், இந்த சபையில் இருக்கிற ஜனங்களே, என்னிடத்திலே நீங்கள் தங்கத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். And that gold should be refined in the fire. அந்த தங்கம் நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Gold is precious. தங்கம் விலையேறப்பட்டது நமக்கு தெரியும். And so you have to, I'm asking you a question, I'm just stirring up your minds. What is this gold that Jesus is asking you to buy? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே சொல்லுகிறார், இந்த தங்கத்தை வாங்கிக் கொள்ளும்படி. இது என்ன தங்கத்தை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார் சொல்லி உங்களுடைய சிந்தனையை நான் கிளறி விடுகிறேன். Can you get it in gold souk? கோல்ட் சூக்ல இது கிடைக்குமா? Can you get it anywhere in the world? உலகத்திலே வேற எங்காவது இது கிடைக்குமா? There's only one place you can get it, and that is with Jesus Christ. ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் கிடைக்கும், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம்தான். So I'm going to give you some of the interpretations of this world, this word that Jesus has spoken. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான இந்த வார்த்தையினுடைய சில விளக்கங்களை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். And before to explain this, I need to explain a few things to you very clearly. இந்த வார்த்தையை விளக்குறதுக்காக சில காரியங்களை நான் நிச்சயமாக உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். There are two kinds of belief system each one of us have. நம்ம எல்லாருக்குமே ரெண்டு வகையான நம்பிக்கை நமக்கு உண்டு. One is known as head belief or logical belief, or belief that you learn by reading the Bible, by listening to messages. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறதன் மூலமாக, செய்திகளை கேட்பதன் மூலமாக நம்முடைய மனதிலே இருக்கிறதான ஒரு காரியம். So that is a belief system in our head. நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை. And we have another belief system that is in the heart, or that is in the soul, that is in the spirit, that is in the inner being. இன்னொரு காரியம் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆவியில் இருக்கிறதான ஒரு விசுவாச, ஒரு வாழ்க்கை முறை. கரெக்ட். ரெண்டு வித விசுவாசம் இருக்கு, ஒன்னு தலையில, ஒன்னு ஹிருதயத்துல. ஆமென். So there are two kind of belief system, one is in the head and one is in the heart. ரெண்டு வகையான விசுவாச வாழ்க்கை இருக்கிறது, ஒன்று இருதயத்தில் இருக்கிறது, இன்னொரு மனதிலே இருக்கிறது. So I'll tell you the story about one of my brothers. He's not he's one of my wife's sister's husband. எங்களுடைய சகோதரிகளோட ஒருவருடைய கணவரை குறித்து நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். He has a problem. He cannot get into a lift. He can come to a 17-story building, but he'll not get into the lift. He'll climb up the 17 stories because he's got a fear of enclosed areas. அவருக்கு 17வது மாடியில் இருக்காருன்னு சொன்னா 17 மாடிகளும் படியில ஏறித்தான் போவரே தவிர இந்த மாதிரி லிஃப்ட்ல போக மாட்டார். Many times he will decide, I want to go into the elevator. Why should I fear the elevator? I will not fear the elevator. He will tell all this in the car, but when he come to the tower, when he comes down, he'll tell something like this: listen, I think I need some exercise. I will climb. He will not get into the tower, into the elevator. கார்ல வரும்போது சொல்லுவார், நான் எலிவேட்டர்ல கண்டிப்பா வருவேன், பயப்பட மாட்டேன், அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாரு. ஆனா அந்த இடத்துக்கு வந்த உடனே அவர் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவார். நான் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண மாட்டிருக்கு, ஆகையால நான் படியிலேயே வந்துடுறேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு படியில ஏறிடுவார். In the head, he knows that he should not fear the elevator. He can get into it. He can go the elevator 15th floor, no problem. But in the heart, by the time he comes to it, he will completely change the situation. அவருடைய மனதிலே, தலை அறிவில அவருக்கு நன்றாக தெரியும், நான் எலிவேட்டர்ல போலாம் அப்படிங்கிறது இருந்தா கூட அந்த சரியான இடத்துக்கு வரும்போது அந்த இருதயத்திலே அந்த தீர்மானத்தை அவர் மாற்றிக் கொள்ளுகிறார். So he has got one belief system in his head and another belief system in his heart, and always the heart belief overrides the head belief.
ஆகையினால அவருடைய தலை அறிவு அல்லது மனதிலே ஒரு விசுவாச வாழ்க்கை முறை இருக்கிறது, அவருடைய இருதயத்தில் இன்னொரு விசுவாச முறை வாழ்க்கை இருக்கிறது. எப்பொழுதுமே இந்த இருதயமே இந்த மனதை மேற்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். So we live our life by the belief system we have in our heart, not in our head. In our head we know if you tell a dead body to rise, it should rise in the name of Jesus, but in the heart you won't believe. Even if you say to the dead body, nothing will happen. உங்க தலை அறிவின்படி இயேசுவின் நாமத்தில் செத்து போன சரீரத்தை எந்திரிச்சு நடன்னு சொன்னா அது நடக்குன்னு தெரிஞ்சா கூட நம்ம இருதயத்துல விசுவாசிக்கலைன்னா ஒரு காரியம் நடக்க போகிறது இல்லை. This is known as double-mindedness. One mind you have in your head, another mind you have in your heart. இதுதான் இருமனம் உள்ள வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. அதாவது தலையில ஒன்று, மனதிலே ஒன்று, இருதயத்திலே ஒன்று, வேறொன்று. And the Bible says that if you're double-minded, your prayers will not be answered. வேதத்திலே வசனம் சொல்லுகிறது இருமனம் உள்ளவன் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி. It is given in James chapter 1 verse 6, but let him ask in faith with no doubting, for he who doubts is like a wave of the sea, driven and tossed by the wind. So for let not the man suppose that he will receive anything from the Lord. He is a double-minded man, unstable in all his ways. யாக்கோபு 1:6, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். 90% of the church prayer is not answered because people are double-minded. சபையிலே ஏறெடுக்கப்படுகிற 90% ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது இல்லை. ஏனென்றால் இருமனதோடு ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள். They pray, by his wounds I am healed, but they'll also eat the tablets because they know they'll get healed only by the tablets, not by the wounds. அவருடைய தழும்புகளினால நான் குணமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இரு மனசா இருக்கிறதுனால அவங்க போய் மாத்திரையும் எடுத்துக்குவாங்க. So you're double-minded. You believe one thing in your head and you believe some completely another thing in your heart. அப்ப இரு மனசா இருக்கு. ஒன்னு தலையில் மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம், இருதயத்துல வேற ஒண்ணு விசுவாசிட்டு இருக்கோம். And if you see, Jesus also talked about it in Mark chapter 11. மார்க் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். He told very clearly, if you can turn your Bibles to Mark 11 verse 22 for 20 to 24, if you can read in Tamil. 20 மார்க் 11ஆம் அதிகாரம் 20 24 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடை பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். You listen carefully. One day Jesus was walking by and he wanted to take some fruits from the fig tree and there was no fruits, so he cursed the fig tree. கவனமாய் இந்த காரியங்களை கேளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வழியில போய் கொண்டிருக்கும் போது அத்தி மரத்திலிருந்து அந்த பழங்களை பறித்து சாப்பிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் அங்கே அந்த மரத்திலே கனி இல்லாத போது அந்த மரத்தை சபிக்கிறார். அது வேரோடு பட்டு போகிறது. So Jesus had said, let no one eat fruit from you ever again, and that's all that is said to the fig tree. அந்த அத்தி மரத்தை பார்த்து ஒரு நாளும் உன்னிடத்திலிருந்து கனியை புசிக்காதிருப்பானாக என்று சொல்லுகிறதை நாம் பாருங்க. இது மாத்திரம் தான் ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லுகிறார். And Peter and his disciples were surprised. Next day when they came, the tree was withered. பேதுரும் சீஷர்களும் அடுத்த நாள் அந்த வழியே வரும்போது ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். அது வேரோடு பட்டு போயிருக்கிறது. Then Jesus taught them a lesson. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தருகிறார். He said, if you tell a mountain to move, the mountain will move, but there's only one condition. You should not doubt in your heart. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும். ஆனால் ஒரே ஒரு அது கண்டிஷன் என்னவென்றால் உங்களுடைய இருதயத்திலே சந்தேகப்படக்கூடாது. Not doubt in your head, doubt in your heart.
மனதிலே சந்தேகப்படுகிறது இல்ல, உங்களுடைய இருதயத்திலே சந்தேகப்படக்கூடாது. That is where we have lot of scriptures by heart. We can tell every scripture. We can do everything by the head and by mouth, but in the heart we have another belief system. நமக்கு ஏகப்பட்ட வசனங்களை மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம், மனசுல நிறைய வசனங்கள் தெரியும், அதெல்லாம் சொல்லுவோம், ஆனால் நம்முடைய இருதயத்துல அது வேற மாதிரி இருக்கு. So because of this difference, we doubt in our heart, because all that we believe is not just what we read from the word of God. Right from childhood, you have many things that you believe based on your experience. உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நீங்கள் சிறு வயது முதற்கொண்டு அநேக அனுபவங்களை பெற்றிருக்கிறீர்கள். ஆகையினால வசனங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் நம்முடைய வசனத்துக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருந்து கொண்டே இருக்கிறது. And God wants to, he says, have God kind of faith. Have faith in God. The real version is, he's telling his disciples, have faith in God. But the original version says, have God kind of faith. 22 வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா என்று ஆண்டவர் சொல்லுகிறதாக தமிழ்ல இருக்கிறது. அதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவ ரகமான விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார். You know, God's kind of faith is pure. It is absolutely clean. If he says, let there be light, there will be light. If he says, let there be life, there will be life. Whatever he says will come to pass. That is God kind of faith. தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லும்போது, அவர் சொல்லும்போது அப்படியே வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாகும், ஜீவன் உண்டாக்கடவுது என்றால் ஜீவன் உண்டாகும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே நடக்கும். அதுக்கு காரணம் அவர் தேவ ரகமான விசுவாசம் அது. So Jesus was operating in that kind of faith. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ரகமான விசுவாசத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருந்தார். And he received that kind of faith in prayer. இந்த விசுவாசத்தை ஜெபத்திலே அவர் பெற்றுக்கொள்கிறார். You know, one day he had a very close friend, Mary, Martha and Lazarus. அவர்களுக்கு நெருங்கிய சிநேகிதர்களாக மரியாளும் மார்த்தாளும் லாசருவும் இருந்தார்கள். And one day a word came to him that Lazarus is sick. Can you go and do something about it? ஒரு நாள் அவருக்கு செய்தி வருகிறது, நீர் சிநேகிதனாகிய லாசரு வியாதியா இருக்கிறார், நீங்க போய் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி அவருக்கு செய்தி வருகிறது. But I believe long before he was sick, Jesus knew in prayer, his father revealed to him that Lazarus is going to get sick. Not only that he's sick, he said, you know, once he's sick, he's going to die. And after he dies, on the 4th day, you will pray and God will raise him from the dead. This revelation Jesus had before only. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு லாசரு வியாதியா இருக்கிற செய்தி வருகிறதுக்கு முன்பதாகவே பரலோக பிதா அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், இப்படி லாசரு சுகவீனமாவான், அவன் மரிப்பான், 4 நாள் கழித்து நீங்கள் ஜெபிக்கும், ஆண்டவராக இயேசு ஜெபிக்கும் பொழுது உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்பதை பிதாவாகிய தேவன் அவருக்கு முன்பே வெளிப்படுத்தி இருந்தார். Why I'm telling you, because in John 11 verse 4, 3 and 4, when they came and told that Lord, behold, he whom you love is sick, Jesus immediately answers, this sickness is not unto death, but for the glory of God, that the Son of God may be glorified through it. யோவான் 11:3-4, அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிதன் வியாதியா இருக்கிற என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். So Jesus knew that God is going to glorify the Son of God through this miracle. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அற்புதத்தின் மூலமாக மகிமைப்படுத்த போகிறார் என்று சொல்லி. So when they later came in verse 14, they told Lazarus is dead. 14ஆம் வசனத்திலே லாசரு மரித்து போனார் என்று செய்தி வெளிப்படையாக செய்தி வருகிறது. Jesus' response, I am very happy, I am glad for your sakes that I was not there, that you may believe. Nevertheless, let us go to him. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்தை அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறதாக வசனம் சொல்கிறது. 15ஆம் வசனம், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுது அவனிடத்துக்கு போக வாருங்கள் என்றார் என்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
This is the first time I hear somebody very happy when he hears the news that somebody is dead. முதல் முறையாக நான் கேள்விப்படுகிறேன், யாரோ ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கன்னா சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லி முதல் முறையாக நான் கேள்விப்படுகிறேன். Only other time I heard was when the daughter-in-law heard that the mother-in-law died, she was very happy. பொதுவாக மருமகளுக்கு சந்தோஷம் மாமியார் செத்து போயிட்டாங்கன்னா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுருவோம் போடுவோம். That is only a joke, but what I want to tell you is Jesus knew at that time that Lazarus is going to rise from the dead. ஜோக்கா சொன்னேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுகிற விஷயம் என்னவென்றால், லாசரு மரித்து போயிட்டா, ஆனால் இது நிமித்தமாக உங்களுடைய விசுவாசம் பெருகும் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார். Verse 21 says, Martha came to him and said, Lord, if you had been there, my brother would not have died. 21 வசனத்திலே மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். Jesus answered in verse 23 and said, your brother will rise again. 23 வசனத்திலே இயேசு பதிலாக சொல்லுகிறார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். So what does this say? All the way through, Jesus knew for sure that Lazarus will rise again from the dead. திரும்ப 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 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்னவென்றால், இயேசு லாசர் உயிர்த்தெழுந்திருப்பான், லாசர் உயிரோடு எழுந்திருப்பான் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். That is why when he came to verse 41, when he came before the tomb, this is what he said. They took the stone away from the place. The dead man was there, lying there for 4 days, stinking. But he said, Father, I thank you that you have heard me. 41 வசனத்தில், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி 4 நாள் நாறிக்கொண்டிருக்கிற சரீரத்துக்கு முன்பாக, கல்லறைக்கு முன்பாக அவர் அப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். What this says is that Jesus knew all the way. He had already won in prayer. In prayer, God told him this man will rise from the dead. That's why he had so much faith. He had pure faith, 100% sure. He was in his heart that when he goes and tells Lazarus, come out, he will come out. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசம் ஒரு சுத்தமான ஒரு விசுவாசமா இருந்ததை பார்க்கிறோம். அவருக்கு ஆரம்பம் முதற்கொண்டு மிக நன்றாக தெரியும் என்றால் அவருக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்திருந்தது. நிச்சயமாக லாசர் உயிரோடு கூட எழுந்திருப்பான் என்று சொல்லி, எழுப்பப்படுவான் என்று சொல்லி. Where did he get that assurance? இந்த உறுதி அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது? He got it from his father. தம்முடைய பிதாவினிடத்திலிருந்து அந்த உறுதியை பெற்றுக் கொண்டிருந்தார். How did he get the assurance? இந்த உறுதியை எப்படி அவர் பெற்றுக்கொண்டார்? Because he bought gold from the father in prayer. பிதாவினிடத்திலிருந்து ஜெபத்திலே பொன்னை அவர் வாங்கி கொண்டிருந்தார், தங்கத்தை வாங்கியிருந்தார். What is gold? It is pure, unadulterated faith and belief in the heart that the father will respond to that prayer. He knew, he got it, he bought gold from his father. இந்த தங்கம் என்று சொல்லுகிறது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எந்த பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றிருந்தார். Jesus is telling, you need to buy gold from me. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து பொன்னை வாங்கிக் கொள்ளுங்கள், தங்கத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். That gold is pure faith, confidence that God will do something for what you prayed for. அது அந்த தங்கம் என்ன? நாம் ஜெபிக்கிற இடத்துல நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருவார் என்கிறதான விசுவாசத்தினுடைய உறுதி. Where do you get it? எங்கே நமக்கு கிடைக்கும்? It is a direct word from God. தேவனிடத்திலிருந்து நேரடியாக கிடைக்கிற ஒரு வார்த்தை. I want you to turn your Bibles to Romans chapter 11. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Okay, before that go to Romans 10:17. அதற்கு முன்பதாக 10:17, ரோமர் 10:17க்கு நாம் போவோம். And it is written that so faith comes from hearing and hearing the word of God. ரோமர் 10:17, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும்,
கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். So God has to speak a word to you in your heart in prayer. That is where you get faith. ஆகினாலே நாம் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் விசுவாசத்தை பெற்றுக் கொள்கிறோம். I learned it in my practical experience. என்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக இதை நான் கற்றுக்கொண்டேன். For 5.5 months I was in jail 10 years back. 10 வருடங்களுக்கு முன்பதாக 5.5 மாதம் நான் ஜெயிலில் இருந்தேன். From May 7th 2010 to October 17th or so, I was inside the prison. மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் நான் சிறைச்சாலையில் இருந்தேன். So 10 years back, exactly on this day, I was in some prison. 10 வருடங்கள் முன்பதாக இதே நாளில ஏதோ ஒரு சிறைச்சாலையில நான் இருந்தேன். So actually, I had so many cases that I didn't believe that I'll come out of the case. என் மேல ஏகப்பட்ட கேஸ் இருந்தது. நான் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவேன்னு எனக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது. More than 18 to 20 million dirhams worth of debts. 20 மில்லியன் திரம்ஸ் அப்படி போல எனக்கு கடன்கள் இருந்தது. Even if I sell all my properties, me and my wife and my children, I will not get 20% of that. எங்களுக்கு இருக்கிற சொத்து, எங்களுக்கு குடும்பமா எங்களுக்கு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் வித்தா கூட அதுல ஒரு 20% கூட தேராது. So I calculated 9 years I should be in jail. I already calculated very fine. ஆகையினாலே நான் கணக்கு போட்டு வைத்திருந்தேன், குறைந்தபட்சம் ஒரு 9 வருஷம் நான் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி. So I had no faith. In the head I was telling God, let me have a breakthrough, but no belief, no belief. ஆண்டவரத்துல நான் ஜெபித்துக் கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். I was praying without faith. ஆனால் ஜெபித்துக் கொண்டிருந்தேனே தவிர என்னுடைய இதயத்தில் விசுவாசம் இல்லாமல் தான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். I had double mind. In one mind I knew that God can deliver me by logically, but in my heart, how can he deliver me? 11 million, so many cases, how can it be? How can it be? How can it be? இரு மனதோடு கூட நான் இருந்தேன். என்னுடைய மனதில என்னுடைய கணக்குல ஆண்டவர் என்னை விடுதலை ஆக முடியும் தெரிஞ்சா கூட இருதயத்துல இது எப்படி 11 மில்லியன் இஷ்டம் போல இருக்கிறது, நான் எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தேன். One night as I was reading the Bible, I slept off. I saw a dream. ஒரு நாள் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்து அப்படியே நான் தூங்கி விட்டேன். எனக்கு ஒரு கனவு கண்டேன். In the dream I was walking in the palace. அந்த கனவிலே நான் அரண்மனையிலே நடந்து கொண்டிருந்தேன். I'm advising the rulers. ஆளுகை செய்கிற ரூலர்ஸ்க்கு நான் ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்தேன். Everybody is taking notes from what I'm saying. நான் சொல்லுகிறதை எல்லாரும் கவனமாக குறித்துக் கொள்ளுகிறார்கள். I was well dressed, red carpets, beautiful velvet curtains, chandelier lights. Oh my God, I enjoyed the scene. அருமையான உடை அணிந்திருக்கிறேன், ரெட் கார்பெட் போடப்பட்டிருக்கிறது, எல்லா பக்கம் அழகான விளக்குகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு இடத்துல நான் அதை ரொம்ப ருசித்து கொண்டிருக்கிறேன். The curtains were so beautiful. அந்த திரைச்சீலைகள் எல்லாம் ரொம்ப அருமையாக அழகாக இருக்கிறது. The chandelier lights were so bright. கண்ணாடி விளக்குகள் எல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. But I just woke up at that time. திடீரென்று அந்த சமயத்தில் நான் விழித்து விட்டேன். There was stinking lungis all around me. என்னை சுற்றிலும் நாற்றம் எடுத்த லுங்கிகள் எல்லா பக்கமும். And no light, it was all dark inside. எல்லா பக்கம் இருட்டாக இருக்கிறது, ஒரு வெளிச்சமும் இல்லை. There's such a contrast between the dream and the reality. கனவுக்கும் நனவுக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசத்துல இருக்கிறோம். And I said, God, what is this? நான் சொன்னேன், ஆண்டவரே இது என்ன அப்படின்னு கேட்டேன். For a moment I thought that was real and I'm in the jail is dream. நான் நினைச்சேன் இந்த கனவுதான் நிஜமான உலகம், ஆனா நிஜமானது சிறைச்சாலை அல்ல என்று நினைத்தேன். But then when I sat, I heard a word. ஆனால் நான் எழுந்தபோது எனக்கு ஒரு வார்த்தை கிடைத்தது. I will take you from the prison to the palace.
இந்த சிறைச்சாலையிலிருந்து உன்னை அரண்மனைக்கு நான் கொண்டு போவேன் என்று சொல்லு. Wow, faith came into me. இந்த வார்த்தை கேட்ட உடனே விசுவாசம் என் உள்ளத்தில் வந்து விட்டது. So much faith. அவ்வளவு விசுவாசம். I called up my wife, I called up Pastor Anis and I told her, this is the dream I saw. என்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொன்னேன், பாஸ்டர் ஆனிசனை கூப்பிட்டு இப்படி ஒரு சொப்பனம் நான் பார்த்தேன், கனவு கண்டேன் என்று சொல்லி சொன்னேன். They all encouraged me, said this will happen, don't worry, this will happen. அவர்கள் எல்லாரும் என்னை உற்சாகப்படுத்தினார்கள், நிச்சயமாக அது நடக்கும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினார்கள். From that day God started to do miracles. Cases started to disappear. Within a few months I came out of the prison. அந்த நாளிலிருந்து அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. என் மேல் இருந்த கேஸ் எல்லாம் மறைய ஆரம்பித்து விட்டது. சில மாதங்களிலே நான் வெளியே வந்து விட்டேன். I came out in October 2010 and by October 2014 I was walking in the palace. 2010 வருஷம் அக்டோபர் மாதம் வெளியே வந்தேன். 2014 வருஷம் நான் கண்ட கனவை போல அந்த அரண்மனையிலே நான் பேலஸ்ல நடந்து கொண்டிருந்தேன். You know, one word from God can change your life. தேவனிடத்திலிருந்து நீங்கள் கேட்கிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். From that time I'm convinced beyond my doubt that God is going to not only bless me, he will bless our church, he will bless the generations to come. I'm convinced beyond doubt. Nobody can tell me, because I didn't hear from a human being. I didn't calculate it in my head, because I heard a word from God that is gold. That one word is enough. என்னுடைய தலையினுடைய கணக்கல்ல, மனிதர்கள் சொன்ன காரியங்கள்ல, தேவனிடத்திலிருந்து நேரடியாக என்னுடைய உள்ளத்திலே வந்த வார்த்தை, நான் கேட்ட வார்த்தை, அதுதான் அந்த சுத்தமான நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை போன்றதான விசுவாசம். அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கொண்டபடி. அலெக்ஸோட சத்தம் கேட்கல. அந்த நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை போன்ற அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே விசுவாசத்தை கொண்டு வந்தது. எனக்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நான் மிக உறுதியுள்ளவனாக என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் உறுதியுள்ளவனாக இருக்கிறேன், தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக் கொண்டபடினால. So Jesus is telling you something. ஆகினால இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். He's telling to the whole church. நம்முடைய எல்லா சபைக்கும் இதை சொல்லுகிறார். He's telling me, I'm giving you advice. Come to me and buy from me gold refined by fire. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலோசனை சொல்லுகிறார். நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை நீ என்னிடத்திலிருந்து வாங்கிக்கொள் என்று சொல்லி நான் ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். I went through fire. My circumstances were not good. To be in prison is not a good thing. I went through fire, but God gave me gold in that fire. அக்னியின் வழியாக நான் கடந்து சென்றேன். சிறைச்சாலையில் இருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இந்த அக்னியின் வழியாக நான் கடந்து சென்ற பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த பொன்னை போன்ற விசுவாசத்தை, தேவனுடைய வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். Many of us have already gone through fire in our life. Many of us has gone through fiery experiences, bad experiences, traumatic experiences, painful experiences. But my question to you is, did you buy gold from Jesus? நம்மள அநேகர் அக்னி போன்றதான சூழ்நிலைகள், வாழ்க்கையினுடைய பல்வேறு வகையான மோசமான போராட்டமான அக்னி போன்ற சூழ்நிலைகளிலே நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து இந்த பொன்னை, தங்கத்தை நீங்கள் வாங்கி விட்டீர்களா? Everybody will go through fiery trial. Either you have gone through, or you are going through, or you will go through. நம்மள எல்லாரும் ஒன்றாக நாம் அக்னி வழியாக கடந்து சென்றிருக்க வேண்டும், அல்லது கடந்து போய் கொண்டிருக்க வேண்டும், அல்லது கடந்து போகிறோம். So my question to you is, do you know how to buy gold from Jesus when you go through this? உங்களுக்கு என்னுடைய கேள்வி என்னவென்றால், எப்படி இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து இந்த பொன்னை அல்லது தங்கத்தை நாம் வாங்கிக் கொள்வது? This is what I want to tell you. You can believe one thing in your head, but you should believe the same thing in your heart. Don't be double-minded. And I want to teach you in a few seconds how to have heart belief.
தலையில ஒன்று நினைக்கிறதும் இருதயத்திலே ஒன்று விசுவாசிக்கிறதுமாக இப்படி இருமனம் உள்ளவர்களா நாம் இல்லாதபடிக்கு எப்படி சில நாடுகளில எப்படி இந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்கிறது என்று சொல்லி நான் சொல்லித்தர போகிறேன். Whenever you go through fiery experience, even if you have gone through in the past, you should ask God one question. You should ask, Lord, what do you want me to learn? What do you want to speak to me through this fire? நீங்க ஒருவேளை கடந்த காலத்திலே இந்த அக்னியின் வழியா போயிருக்கலாம் அல்லது இப்பொழுது போய் கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லித் தருகிற கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே இந்த அனுபவத்தின் மூலமாக நான் என்ன கற்றுக்கொள்ள நீர் விரும்புகிறீர் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். That is where you will get gold. அங்கேதான் உங்களுக்கு பொன் தங்கம் கிடைக்கும். God always speaks to people when they go through trials. சோதனையின் வழியாக ஜனங்கள் போகும்போதுதான் ஆண்டவர் பேசுகிறார். So may God speak to you and may you buy gold. Even if you have gone through in past something like Joseph, he bought gold from him. You know, Joseph was sold by his own brothers, betrayed by his brothers, put into a pit, sold as a slave. Later he went to Potiphar's house and there he was accused of sexual immorality. He was put in prison. But there's one thing that is consistent in Genesis. God was with Joseph and Joseph was a successful man. திரும்ப திரும்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அக்னி வழியா போனாலும் போயிருந்தாலும் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே விற்கப்பட்டான். அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். பிறகு அவனை விற்றார்கள். பிறகு அவனை அந்த போத்திபாரனுடைய வீட்டில் இருக்கும்போது தவறாக குற்றம் சாட்டப்பட்டான். அவன் சிறைச்சாலையில போடப்பட்டான். இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் திரும்ப 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 நாம் வாசிக்கிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். Hallelujah. So Hallelujah. Later he meets his brothers. This is what Joseph says. You know, don't be angry with yourself. Don't be sad that you put me into the pit. It is not you who put me into the pit. It is God who arranged all this so that I can be a posterity to you. I can provide you when there is famine. It is only 2 years of famine, another 5 years to go, so that to prepare food for you, God had arranged all things. All things happen for the good of those who love him. You know, Joseph had a revelation that out of all the fiery experience, his faith and his confidence in God, that he had such a beautiful spirit that he was not bitter. He was much better than all his brothers. ஒரு முறை யோசேப்பு தன்னுடைய சகோதரத்தில் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னை தூக்கி குழியிலே போட்டதற்காக, என்னை விற்றதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஆனால் தேவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்தார். எதற்காக என்றால், இப்ப 2 வருஷம் பஞ்சங்கள் முடிஞ்சிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் இருக்கும். இவர்கள் எல்லாவற்றிலையும் நமக்கு ஆகாரம் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை ஆயத்தம் பண்ணி இப்படியாக என்னை இங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நம்முடைய சமுதாயம், நம்முடைய குடும்பம் பிழைக்கும்படிக்காக அவன் கஷ்டப்படையவில்லை. இவர்கள் மத்தியிலே அவன் மேல் ரகமான நல்ல விசுவாசம் உள்ளவனாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். So I want to encourage you this Friday morning, all of you. இந்த வெள்ளிக்கிழமை கால வேளையில நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சொல்லி. Please buy gold from Jesus. தயவு செய்து இயேசுவினிடத்திலே நீங்கள் இந்த பொன்னை, தங்கத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். You have suffered many things in the past. கடந்த நாட்களிலே நீங்கள் மிகுதியான கஷ்டத்தின் வழியாக போயிருக்கிறீர்கள். You have gone through fire. அக்னியின் வழியாய் நீங்கள் நடந்து சென்றிருக்கிறீர்கள். What did you learn? என்ன கற்றுக்கொண்டீர்கள்? You should ask Jesus. இயேசுவினிடத்திலே நீங்கள் கேளுங்கள். Jesus will speak to you. இயேசு உங்களோடு கூட பேசுவார். One word from him if you hear. நீங்கள் அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை கேட்டு விட்டால், that is God kind of faith. அதுதான் தேவ ரகமான விசுவாசம். That is more than gold. அது தங்கத்தை விட விலையேற பெற்றது. You need God kind of faith. தேவ ரகமுள்ள விசுவாசம் நமக்கு தேவை. That is the meaning of the word Jesus said, come, you buy from me gold. You are saying you're rich, you're actually not rich. Real richness is faith, pure faith in the word of God that you receive directly
hear from him. That is pure faith. You said the church needs today pure faith. We have lot of proclamations and declarations, but Jesus asked a question: when I come back, will I find faith, real faith, pure faith? If we have this kind of faith, sick will get healed, miracles will happen, dead will rise, all kind of amazing things will happen. And God is seeking for a church that will desire that kind of faith. I tell you, church has gone through pain, but church needs to listen to Jesus in prayer. அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம், சூழ்நிலை போகிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து, ஆண்டவர் நீ ஐஸ்வர்யவானா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனால் நீ ஐஸ்வர்யவான ஆகும்படிக்கு என்னிடத்திலிருந்து பொன்னை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த சூழ்நிலை வழியாக போகும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு, அந்த வார்த்தை பொன்னை விட விலையேறப்பட்டதா இருக்கிற அந்த வார்த்தையை நம்முடையவர்களாக பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டிருக்கிறார். அப்படி போல இந்த கடைசி நாட்களிலே, அவர் வருகிற நாட்களிலே சபையானது பல காரியங்கள் வெளியே போனாலும் இந்த தேவ ரகமான விசுவாசம் உள்ளவர்களாக, உன்னை போன்ற இந்த விசுவாசத்தை நம்முடையவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. There was a beautiful letter written by Paul to Timothy, senior pastor, to all the young pastors in the church. In 2 Timothy 2:20-21, he says, "But in a house there are not only vessels of gold, silver, but also of wood and clay, some for honor, some for dishonor. If anyone cleanses himself from the latter, he will be a vessel of honor, sanctified and useful for the master, prepared for every good work." அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய குமாரனாகிய அல்லது தனக்கு கீழே இருந்ததான தன்னுடைய தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 2:20 ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உள்ளவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்று சொல்லி ஆலோசனை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். So my prayer today is that you will all be vessels of gold, vessels of honor, sanctified and useful for the Master Jesus Christ, prepared for every good work. So this is the season for you to become a vessel of honor. இந்த என்னுடைய ஜெபம் என்னவென்றால், இந்த காலங்களிலே நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய பாதத்துல இருந்து ஆண்டோட கனத்துக்குரிய பாத்திரமாக, நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக நீங்கள் மாற வேண்டும் என்பது என்னுடைய ஜெபமாக, விருப்பமாக இருக்கிறது. Let us pray. ஜெபிப்போம். Father, in the name of Jesus, I thank you for this beautiful church led by our dear Pastor Stephen and Kanaga sister. அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலே இந்த அருமையான சபைக்காக பாஸ்டர் ஸ்டீபன் சிஸ்டர் கனகா மூலமாக நடத்தப்படுகிற சபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். I thank you for every member, every son, every daughter, every child of God in this church. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்காக, ஒவ்வொரு மகனுக்காக, மகளுக்காக, ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். I thank you for all the elders of the church, all the seniors of the church. சபையினுடைய மூப்பர்களுக்காக, மூத்த பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Father, I bless this church that the church will learn to buy gold from Jesus. ஆண்டவரே, இந்த சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவினிடத்திலிருந்து இந்த சபை பொன்னை வாங்கிக் கொள்ளும்படிக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். Give them pure, refined faith. நெருப்பிலே புடமிடப்பட்ட விசுவாசத்தை தரும்படிக்காக நான் கேட்கிறேன். Let them hear directly from you. ஆண்டவரே, நேரடியாக அவர்கள் உம்மிடத்திலிருந்து கேட்பார்களாக. Let them be people of prayer. ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பார்களாக. Lord, reveal the truth to them, to each one of them personally. ஆண்டவரே, தனிப்பட்ட விதத்திலே உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு நீங்க வெளிப்படுத்தும்படிக்காக நான் கேட்கிறேன். Remove every lie of the devil. பிசாசுடைய எல்லா பொய்யையும் விலக்கி போடும் ஆண்டவரே. Let their belief be one in the head and the same thing in the heart. தங்களுடைய மனதிலே விசுவாசிக்கிறதும் இருதயத்தில் விசுவாசிக்கிறதும் ஒன்றாக இருப்பதாக.
remove every ounce of doubt and unbelief from them. எல்லா அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் ஆண்டவரை எடுத்து போடும் ஆண்டவரே. Let them buy gold, pure faith from you. ஆண்டவரே, விலையேற பெற்ற பொன்னாகிய விசுவாசத்தை அவர்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. I release that anointing upon them. இந்த அபிஷேகத்தை அவர்கள் மேலே நான் கட்டவிழ்த்து விடுகிறேன் அப்பா. In the name of the Father and of the Son and of the Holy Spirit, I bless each one of them. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Thank you that you heard my prayer. என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி. In Jesus' precious name, amen. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே கேட்கிறோம். ஆமென்.